ஸோ நான் வந்து 2008 என்னோட யூஜி டிகிரியை முடித்தேன். ஸோ அந்த டைம் ரெசெஷன் இருந்ததுனால என்னால் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஈஸியாக என்னால் நுழைய முடியலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா 1 இயர் நான் ஜாப் சர்ச் பண்ணேன். லேட்டராக வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்தேன். ஸோ 2011 மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்ததுக்கப்புறம் நான் திரும்ப ஐடி இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணேன். அப்போவும் என்னால் ஜாப் எடுக்க முடியலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே எனக்கு எம்ஏ முடித்தனால என்னால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே மூவ் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போனேன். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு .NET ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த .NETல என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் ஒரு 5 இயர்ஸாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னையும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஆன் ஒன் ஃபைன் டே ஐ ஜஸ்ட் காட் அ சான்ஸ் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் என்னோட ஸ்கில்லும் மேட்ச் ஆச்சு. ஸோ நான் அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணி அந்த இன்டர்வியூவில் கிளியர் ஆகி அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சேன். ஸோ இது வந்து நான் என்னோட பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் வந்து கண்டினியூஸாக ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ டிட் சம் எக்ஸசைஸ், ஐ டிட் சம் ஹோம் ஒர்க். ஸோ அதனால் என்னால் சஸ்டெயின் ஆகி இது வரைக்கும் என்னால் க்ரோ ஆகி போக முடிஞ்சிச்சு. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மேபி அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கெரியர் கேப் இருக்கிற கேண்டிடேட்டை ஏன் ரெக்ரூட்டர் சூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து ஐடியில் பிளேஸ் ஆகிறதுன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெக்ரூட்டர் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கெரியர் கேப்பில் இருக்கீங்க, உங்களுக்கும் டெக்னாலஜிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கேப்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் நீங்களே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. 2019 நீங்கள் என்ன டெக்னாலஜி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டினா டிகிரியை முடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் 2023க்கு வந்திருக்கீங்க. 2023 வரும்போது நீங்கள் படிக்கும்போது ஜாவா படிச்சிருப்பீங்க. இப்போ 2023 ஜாவாவோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் கேப் இருக்கிறதுனால உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. செகண்ட் ரீசன் என்னவா இருக்கும்னா, உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். மேபி நீங்கள் 2019 முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வேறு டொமைனில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டொமைனில் உங்களோட சேலரி 30,000 per month இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை போய் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அந்த 30,000 அப்படின்ற உங்களோட பேஸ் சேலரியில் வச்சு நீங்கள் பேசலாம். அப்போ உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு கூட இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களை ரெக்ரூட் பண்ணுறதே தே ஆர் டேக்கிங் ரிஸ்க். ஓகே, ஆன் த ரிஸ்க் தான் உங்களை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி அந்த டைமில் கூட இருந்துச்சு, இல்லை உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேலரி கேட்குறீங்க, இல்லை இண்டஸ்ட்ரியோட கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேலரி கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் செலக்ட் ஆகினாலும் நீங்கள் வந்து உங்களோட ஜூனியர்ஸ்க்கு கீழே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஃபீல்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட, ஆனால் உங்களுக்கு ஐடின்றது உங்களுக்கு வந்து நியூ, யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஃப்ரெஷர். ஸோ நீங்கள் ட்ரைனிங் ஃபேஸுக்குள்ளே போகணும். ஸோ உங்களுக்கான லீடு வந்து உங்களோட ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு வரும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு அவங்க ரெக்ரூட்டர்ஸ் உங்களை வந்து சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கெரியர் கேப்லேருந்து வர்றவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏஜை பொறுத்தும் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லோட டச்சை பொறுத்தும் தான் உங்களோட ஸ்கில் இருக்கும். ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்னால தான் உங்களை வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ்ஸு. ஸோ இவ்வளோ நேரம் ரெக்ரூட்டர்ஸ் எதனால் உங்களை ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் செஞ்சால் அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே கெரியர் கேப்போட நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஒய் கெரியர் கேப் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான வேலிடான ஒரு ரீசனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். அது வந்து ரெக்ரூட்டரை கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூபிள் ஆன்சரை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். செகண்டாக ஒரு கொஸ்டினுக்கு ஒய் ஷுட் ஐ ஹையர் யூ, அந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு அட்மோஸ்ட் யூ ஷுட் ஷோ யுவர் ப்ரெசன்ஸ். ஒன்று ரெக்ரூட் பண்ணுனா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெளிவாக அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கான ஆன்சரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த இதில் ஒரு வேல்யூபிள் ஆன்சரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும்.
ஸோ செகண்டு, நீங்கள் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்கு இல்லை ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகே. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு அப்டேட்டடான ஒரு கோர்ஸை எடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் 2019 முடிச்சிருக்கீங்கன்னா அந்த டைமில் உள்ள கோர்சஸ் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. 2023ல் என்ன ட்ரெண்டிங்கான ஜாப் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃப்ரம் டாப் டு பாட்டம் நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். அந்த ஸ்கில்லில் நீங்கள் வந்து நல்லா எக்யூப் ஆகணும். ஓகே. ஸோ ஒரு ஃப்ரெஷர் படிக்கிறத விட யூ ஷுட் புட் டபுள் த எஃபர்ட். அந்த எஃபர்ட்டை நீங்கள் போட்டு அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கும் போது தான் அவங்க உங்களை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டபுள் எஃபர்ட் நீங்கள் போட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கணும். அதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் செய்யணும். ஓகே. நல்ல ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு அந்த ப்ராஜெக்டை க்ளவுடு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த ஹோஸ்ட் பண்ணது அதுக்கப்புறம் உங்களோட சோர்ஸ் கோட் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் கோடை கிட்ஹப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 லிங்க் இருக்குல்ல, உங்களோட ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ண லிங்க்கு, உங்களோட ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட லிங்க்கு, இந்த 2 லிங்க்கையும் உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ தட் அந்த ரெக்ரூட்டர் அதை பார்த்துட்டு ஓகே தே வில் கால் யூ ஃபார் அன் இன்டர்வியூ. ஓகே. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்க. அந்த கோர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க. செஞ்ச ப்ராஜெக்டை ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணுறீங்க. அதோட சோர்ஸ் கோடை கிட்ஹப்பில் போடுறீங்க. இதை 2யும் லிங்க் எடுத்து ரெஸ்யூமில் போட்டுட்டு அதை வந்து ரெக்ரூட்டருக்கு சென்ட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களை கால் பண்ணவா இல்லையா அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. இது வந்து இருந்துச்சுன்னா உங்களை கண்டிப்பாக அவங்க கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, டோன்ட் ட்ரை எம்என்சி கம்பெனிஸ். ஓகே. ஸோ எம்என்சி கம்பெனிஸை ஒரு கெரியர் கேப்புக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஏன்னா அவங்க தான் உங்கள்கிட்ட கொஷின் கேட்க போகிறாங்க. கெரியர் கேப் இருக்குது. மேபி நீங்கள் ஒரு 6 months கெரியர் கேப் இருந்தாலே அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகே. பேஸ்ட் ஆன் த இயர் அது வந்து உங்களை வந்து சான்சஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். ஓகே. ரொம்ப கம்மியாயிரும். என்னோட அட்வைஸ் படி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப சின்ன கம்பெனியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். ஓகே. ஒரு சின்ன கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குதோ உங்கள் ஏரியாவில் என்னெல்லாம் சின்ன கம்பெனிஸ் இருக்குதோ அதை செக் பண்ணுங்கள். அதில் போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே. அதுவும் உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லா கம்பெனியும் போய் அப்ரோச் பண்ணாதீங்க. வந்து சின்ன சின்ன கம்பெனிஸாக அப்ரோச் பண்ணி அந்த கம்பெனிஸில் ஜாப் கிடைக்குமான்னு பாருங்கள். ஏன்னா அவங்க தான் உங்களை ரிஸ்க் எடுத்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பேஸ் மாடல் என்னன்னா, தே வாண்டட் தேர் ரிசோர்ஸ் டு ஸ்டே ஃபார் தெம் ஃபார் லாங் டைம். ஓகே. அவங்க ரிக்ரூட் பண்ணுற ரிசோர்ஸ் வந்து ரொம்ப நாள் அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ தான் கம்பெனி க்ரோ பண்ண முடியும். ஓகே. ஸோ அவங்களோட கோலே இதுதான். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட் வந்து லாங் டர்மாக அவங்க கூட இருக்கணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் கெரியர் கேப்போட போகிறீங்க. அவங்க யோசிப்பாங்க ஓகே திஸ் காய் இஸ் ஆன் அ கெரியர் கேப். ஸோ இவங்க வந்து நம்ம கூட ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸை அப்ரோச் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு சேலரியை ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க. சில கம்பெனிஸ் சேலரி தருவாங்க, சில கம்பெனிஸ் சேலரி தராமல் கூட இருப்பாங்க. பட் யூ ஷுட் அட்ஜஸ்ட். ஓகே. ஸோ உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ஸு பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா யூ ஷுட் அட்ஜஸ்ட். ஓகே. ஃபைனான்சியல் சிச்சுவேஷனில் க்ரைசிஸ் வரும். இனிஷியல் ஃபேஸில் ஒரு 1 or 2 yearsல நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஓகே. நீங்கள் வந்து 25,000 சேலரி இருந்துட்டு நீங்கள் வந்து 10,000 தான் சேலரி தருவேன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த ஜாபுக்கு போகணும். நான் அதை தான் செஞ்சேன். ஓகே. ஸோ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட சேலரி 25,000. எனக்கு ஒரு கம்பெனி சான்ஸ் கொடுத்தாங்க. நான் பார்கெயின் பண்ணது 25,000 இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னாங்க. பட் தே செட் ஐ ஜஸ்ட் கான் கிவ் யூ 25,000 பட் மை கம்பெனிஸ் நார்ம் இஸ் 12,000 நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன். ஐ வாஸ் மேரிட். எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. ஆனாலும் நான் ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு போய் 12,000க்கு நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் வந்து டிராஸ்டிக்காக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுதான் நீங்கள் வந்து அந்த சேலரி கன்ஸ்டன்ஸை பார்க்கக்கூடாது, ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ஸ் எதுவும் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. என்ன இதுக்குனாலும் நீங்கள் துணிஞ்சு இறங்கணும். ஓகே. ஸோ அப்போது ஒரு சின்ன கம்பெனி தான் உங்களுக்கு சான்சஸ் கொடுப்பான். அந்த சான்ஸை நீங்கள் கிராப் பண்ணணும். இர்ரெஸ்பெக்டிவ் சேலரி எதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது. ஸோ இந்த சின்ன கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸு அவங்க மூலமாக நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். இல்லாட்டா நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக தான் கிடைக்கும். ஏன்னா அது வந்து
ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம். ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அத நீங்க யோசிச்சு அத சூஸ் பண்றது அவாய்ட் பண்ணுங்க. சான்ஸ் கிடைச்சா டக்குனு உள்ள போயிருங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஃபேமிலி உள்ளவங்களோட ஹெல்ப்ப கெயின் பண்ணுங்க. நெறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மூலமா மூவ் பண்ணுங்க. ஸோ செகண்டு லிங்க்டின்ல நீங்க வந்து நெறைய ரெக்ரூட்டர்ஸ ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்லையும், அவங்களோட கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனும் மேட்சா இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா அந்த ரெக்ரூட்டர்ஸ கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரெஸ்யூம போஸ்ட் பண்ணலாம். மேபி அவங்க வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. செகண்டு, லிங்க்டின்ல ஒரு போஸ்ட்ட கிரியேட் பண்ணி, அதில உங்களோட சிச்சுவேஷன ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களோட இத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஐ அம் ட்ரையிங் ஃபார் அ ஜாப் அப்படின்ற மாரி நீங்க போடுங்க. நெறைய பேர் அதில உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. முகம் தெரியாதவங்களும் நெறைய பேர் ஃபேமிலிய விட அதிகமா ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கு. ஓகே. இந்த மாரி லிங்க்டின் போர்ட்டலே அதுக்கு தான் இருக்கு. ஸோ தே ட்ரை டூ ஹெல்ப் யூ இன் சம் வே ஆர் தி அதர். அவங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட அவங்க அத ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது நெறைய ரீச் வரும். நெறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து சான்சஸ் குடுக்கறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்குது. ஸோ அத நீங்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதோட உங்களோட ஜர்னி முடிய போறது கிடையாது. ஸோ தட் இஸ் த பிகினிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் வந்து அந்த கெரியர்க்குள்ள வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த கெரியர்ல இருக்கிற ப்ரெஷரு, அந்த கெரியர்ல இருக்கிற கஷ்டங்கள்னால அந்த இடத்த விட்டு அவங்க வந்து திரும்பவும் பழைய வேலைக்கே போயிருக்காங்க. ஓகே. ஸோ என்ன பார்த்து நெறைய பேர் வந்து அந்த மாதிரி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண பார்த்தாங்க. பட் தே ஹேட் அவங்களால முடியாம அந்த விஷயத்த விட்டுட்டு திரும்பவும் அவங்க பழைய ப்ரொஃபஷனுக்கே திரும்பி போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ ஒன்ஸ் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்வேஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில். ஓகே. ஸோ உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ல எப்பவுமே அப்கிரேடடா இருங்க. ஸோ உங்களோட கூட வேலை பார்க்குற ஃப்ரெஷர்ஸு, கூட வேலை பார்க்குற கொலீக்ஸை விட அதிகமா நீங்க எஃபோர்ட் போடணும். அவங்களோட அதிகமா எப்பவுமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல ஒரு படி மேல இருக்கிற மாதிரி நீங்க எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா உங்கள வந்து ஒரு சான்ஸ் வரும்போது, லீடு அப்படின்ற ஒரு போஸ்டிங் வரும்போது அவங்க உள்ள போயிருவாங்க. உங்களால போக முடியாது. உங்களுக்கு நீங்க வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ல அப்கிரேடடா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சான்ஸ் வரும்போது கம்பெனி வந்து உங்களோட ஏஜ ஒரு கன்ஸ்ட்ரெயினா வச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட மெச்சூரிட்டிய பொறுத்து அவங்க உங்கள ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து டெக்னிக்கல் ஸ்கில் அப்கிரேட் ஆயிருக்கணும். இன்க்ளூடிங் நீங்க வந்து உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ல நீங்க வந்து க்ரோ பண்ணிக்கோங்க. ஓகே. உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லு, உங்களோட லீடர்ஷிப் வந்து நல்லா க்ரோ பண்ணியிருந்தீங்க. அது வந்து கம்பெனி வந்து வாட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒன் டைம்ல மேபி தே வில் ப்ரமோட் யூ. ஸோ இப்படி தான் நீங்க உங்களோட கெரியர்ல க்ரோ ஆகி போக முடியும். ஓகே. ஸோ கெரியர் கேப் இருக்கிற கேண்டிடேட் வந்து ஈஸியா சஸ்டெயின் ஆகி க்ரோ ஆறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஜாப் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம் தான். பட் இட் டேக்ஸ் சம் எஃபர்ட் ஃப்ரம் யுவர் சைடு. நீங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டா மட்டும் தான் உள்ள போய் அதுல ஷைன் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபர்தரா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.